அமைந்திருக்கிறது அப்படின்னு அமித்ஷா தெளிவுபடுத்தியிருக்கிறார். 2026 தேர்தலை இபிஎஸ் தலைமையில் நாங்கள் எதிர்கொள்வோம். தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எப்படி அகாமடேட் ஆகிறது, கூட்டணி ஆட்சியா என்னன்றதெல்லாம் அப்புறம் நாங்கள் பேசிக்குவோம். அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களை ஓபிஎஸ் என்ன ஆவார், தினகரன் என்ன ஆவார் அப்படின்றத அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம், நாங்கள் தலையிட மாட்டோம். அதே நேரத்தில் மாற்று கருத்து இருக்கக்கூடிய விஷயங்களில் நாங்கள் அமர்ந்து பேசி சில முடிவுகளை எடுப்போம். காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி அது உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். என்டிஏ கூட்டணியில் அதிமுக இணைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அதிமுக என்டிஏ கூட்டணியில் பாஜகவோடு இணைந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கடினமான போட்டியா பார்க்கலையா? எங்களுக்கு போட்டி இல்லை, இது மிக 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 எளிதானது. நாங்க தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க தனித்தனியா நின்னாலும் இவங்களுக்குள்ளே ஒரு உறவு இருக்கு, இவர்கள் என்றாவது ஒன்று சேருவார்கள் என்று நாங்க சொல்லிட்டு வந்தோம். மக்கள் நம்பினார்கள், சில தலைவர்கள் நம்பவில்லை, ஊடகங்கள் நம்பவில்லை. ஒரு பி டீமாக பணியாற்றுகிறார்கள், ஒரு உறவு இருக்கிறது. ஒருவேளை முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமிக்கு உறவு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய அமைச்சரவை மூத்த சகாக்களுக்கு நல்லுறவு தொடர்ந்து இருந்து வருகிறது. கோயம்புத்தூரில ஈசா யோகாவிற்கு வந்தாலும் சரி, வேறு இவர்கள் போய் வேறு மாநிலத்தில் பார்ப்பதும் சரி, ஒரு உறவோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இவங்க அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப பூனைக்குட்டி வெளியில வந்துருதுன்ற மாதிரி இப்ப வெளியே வந்துருச்சு. சொன்னாங்க எங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, பாஜகவோடு நாங்கள் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம். நாங்க குறிப்பா அடிக்கடி தொலைக்காட்சியில பேசுற அண்ணன் ஜெயக்குமார் மாண்புமிகு மேலாள் அமைச்சர் தொடர்ந்து சொன்னார், இப்பவும் இல்லை எப்பவும் இல்லைனார். இப்ப சொல்லுவாருங்களா அவரு, இப்பவும் இல்லை எப்பவும் இல்லை பாஜக கூட? அப்ப என்ன நெருக்கடி? இந்த கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன நெருக்கடி, என்ன தேவை இருக்கு? அப்போ இவர்கள் தெய்வமாக வணங்குகின்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், புரட்சி தலைவி அவர்கள், அவர்களை பார்த்து அந்த கட்சியினுடைய தலைவர் கரப்ட் லேடி, கன்விக்டட் லேடி, குற்றவாளி அப்படின்னு சொன்னார. இப்ப சமாதானம் பண்ணிக்குவாங்களா அவங்க? மக்கள் நாளைக்கு வாக்கு இல்லையே, அவர் தலைவரா தானே இருப்பார். கட்சியில இருந்து எடுத்துட்டாங்களா? கட்சியில இருந்து எடுத்துட்டாங்களா சொல்லுங்க பாப்போம். கட்சியில இருந்து எடுக்கல, இன்னும் வேற எதனா ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, அது வேற. ஆனா ஒரு அப்ப ஏன் பாஜகவுடைய தலைமை கண்டிக்கல, நரேந்திர மோடி அவர்கள் கண்டிக்கல, இன்னைக்கு வந்திருக்க அமித்ஷா கண்டிக்கல? கண்டிக்காததுக்கு என்ன காரணம்? அதை கேட்பாங்கல்ல. நீங்க வேடிக்கை தானே பாத்தீங்க, ரசிச்சீங்கல்ல அத. அப்போ அம்மையார் புரட்சி தலைவி அவர்களை என்ன ஒன்னாலும் பேசலாம், குற்றவாளின்னு சொல்லலாம், சிறை தண்டனை பெற்றவர்னு சொல்லலாம், விமர்சனம் செய்யலாம். ஆனா இப்போ தேவை இருக்கு, என்ன தேவை இருக்கு? மிரட்டல் உரட்டல் எல்லாம் பண்ணிட்டாங்க. தேவையின் அடிப்படையில கூட்டணி வச்சு அப்ப ஜெயலலிதாவுடைய ஆன்மா இவர்களை மன்னிக்குமா? அந்த கேள்வியும் இருக்கு. அம்மையார் ஜெயலலிதாவோட ஆன்மா மன்னிக்குமா? இதையும் அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.
இது இந்தியா கூட்டணிக்கு மிக மிக எளிது. மக்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த கபட நாடகத்தை. இவர்கள் கூட்டணி வைத்திருப்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுக்கான கூட்டணி இல்லை, இது எதற்கான கூட்டணி என்று. நன்றி திரு செல்வ பெருந்தகை. கள்ளக்கூட்டணின்னு சொன்னா அது உண்மையா இருக்கு அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.